நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தையை நாங்கள் ஆண்டவரே புரிந்து கொள்ள, இதை அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இந்த வார்த்தை மூலமாய் இந்த நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த ஆண்டவரே பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் மாற்றும். வார்த்தை ஆசீர்வதியும், நாமத்தை மகிமைப்படுத்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இங்கு யோவான் பத்மு தீவிலே இங்கே ஆண்டவருடைய வல்லமை நிறைந்தவராக இங்கே ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுகும் போது அவர் என்ன, அவர் அதை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்திலே அவர் விழுகிறார். அல்லேலூயா. இங்க ஆண்டவர் சொல்றார், பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு? எப்படி இருக்கிறாரு? உயிரோடு கூட இருக்கிறார். உயிரோடு இருக்கிறவங்க சொல்லலாம் அல்லேலூயா, சொல்லலாமா? அல்லேலூயா. இதுதாங்க நமக்குள்ள இருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை. அல்லேலூயா. உயிரோடு கூட இருக்கிறார். நீங்க எத்தனை பேர் இப்படி சொல்ல முடியும்? இன்னைக்கு அவர்கள் தெய்வத்தை தேடுகிறவருடைய வாழ்க்கையில நான் ஆராதிக்கிற தேவன் உயிரோடு இருக்குன்னு சொல்ல முடியுமா? நம்மளால சொல்ல முடியும். அல்லேலூயா. அவர் உயிரோடு இருக்கிறபடினாலதான் நம்ம ஒவ்வொரு நாளும் உயிர் அடைய செஞ்சுன்னு இருக்கிறார். அல்லேலூயா. நாம் இந்த வாழ்க்கை வாழ்கிறதே சில போராட்டம். நாள்தோறும் ஒரு நம்ம சொல்றோம் செத்து செத்து வாழ்றோம்னு சொல்றோம்ல. ஆனால் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அவரை நாம் ஆராதிக்கும் போது நம்மளை என்ன பண்றாரு? உயிரடைய செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்றார், நான் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. நான் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன்றாரு. நீ பயப்படாதே, நான் உயிர் உள்ளவருமாய் இருக்கிறேன். இப்ப ஏன்னா அந்த தீவு ஒரு மரண சத்தம் கேட்கக்கூடிய ஒரு தீவு. மரித்தவர்களை உயிரோடு கூட அங்கே விட்டுபடினால் அநேக மரித்து போய் அங்கே கேட்கிற ஒரு கதறலின் சத்தம் அந்த இடத்துல ஒரு பயங்கரமான இருள் சூழ்ந்த ஒரு தீவு. இந்த இடத்துல கர்த்தருடைய வல்லமை நிறைந்தவராய் வெளிப்படுகிறார். அல்லேலூயா. இப்ப இங்கு ஒரு பயந்து இருக்கும் போது அவர் விழுந்துறாரு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உயிர் உள்ளவருமாய் இருக்கிறேன். அந்த தீவிலேயே ஆண்டவர் அவரை பலப்படுத்தி நிற்க வைப்பாருன்னா, இன்னைக்கு இந்த பட்டணத்துல ஜனங்கள், திரளான ஜனங்கள் சூழ்ந்திருக்கிற, நம்ம மக்கள் நிறைந்திருக்கிற இந்த எல்லையில எந்த பயத்திலையும் நம்ம சோர்ந்து போக தேவையில்லை. அல்லேலூயா. ஆனால் இந்த இடத்துல வேதம் சொல்றது, நீங்கள் 10ஆம் வசனத்தை வாசிங்கள். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். இங்கு சொல்கிறார் யோவான், கர்த்தருடைய நாளில் பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன், நான் ஆவிக்குள்ளானேன். ஏற்கனவே ஆவியால் நிரப்பப்பட்டவர் தான். ஆனால் இந்த இடத்திலே கர்த்தர் வல்லமை நிறைந்தவராய் வெளிப்படுகிறார். அல்லேலூயா. அவர் இந்த உலகத்தில் மனுஷனாய் வரும்போது வாய் திறவாத ஆட்டை போல இருந்தார். ஆனா இந்த இடத்துல அவர் எப்படி இருக்கிறார்னா, வல்லமை நிறைந்தவராக இருக்கிறார். அல்லேலூயா. அங்கே அவருடைய சத்தம் எப்படி இருக்கிறதா? அவருடைய சத்தம் பெருவெள்ள இரைச்சலை போல இருக்கிறதா. எப்படி? ஒரே ஒரு மனுஷன் தான் இருக்கிறார் அங்க. ஆனால் ஆண்டவர் அங்க பாருங்க, அங்க அவருடைய சத்தமானது பெருவெள்ளத்தின் இரைச்சலை போல எப்படி இருக்கும் பாருங்க. அவருடைய இருதயம் எவ்வளவு போராடி இருக்கும். அல்லேலூயா. ஆனா அங்க ஆண்டவர் சொல்றார், நீ காண்கிறவைகளை
7 சபைக்கு அனுப்பி விளங்கினதாவது. அல்லேலூயா. அவருடைய கண்களை பாருங்க, வேதம் சொல்றதுடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல இருந்தது. அல்லேலூயா. அவர் தலை மயிர் வெண்மை பஞ்சை போல, மழையை போல வெண்மையா இருந்தது. அவ பார்க்கிறார் அந்த தீவுல அவருடைய தலைமுடி வெண்பஞ்சை போல வெள்ளை நிறத்தோடு, அப்படியே கண்கள் ஒரு அக்கினி ஜுவாலை எரிந்து கொண்டு பார்த்தா என்ன ஆகும்? கூட யாருன்னா இருந்தா கூட பரவாயில்ல, ஒரே ஒரு மனுஷன் பார்க்கிறாரு. ஆனால் வேதம் சொல்கிறது செத்தவனை போல விழுந்துட்டாராம். இன்னைக்கு நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன்? வல்லமை நிறைந்தவராய். அவர் வல்லமைக்கு ஈடாக இந்த உலகத்துல எந்த மனுஷனையும் ஒப்பிடவே முடியாது. அல்லேலூயா. அவர் படத்தை வரைஞ்சி இவர்தான் இயேசுன்னு சொல்லவே முடியாது. அப்படி சொன்னாலும் நம்ம நம்பவே கூடாது. அதனால தான் எந்த போட்டோ உங்க வீட்டுக்குள்ள மாட்டக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறார். அவரே வெளிச்சமும் அவரே சூரியனுமா இருக்கிறாரு. அவர் போல நீங்க ஏதாவது ஒரு போட்டோ காட்டி இவர்தான் இயேசுன்னு சொல்ல முடியுமா? அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் அங்கே என்ன பண்றாரு? யோவானுக்கு வெளிப்படுகிறார். அப்படியே முகம் சூரியனை போல பிரகாசிக்கிறது. அல்லேலூயா. அப்ப எப்போது இதெல்லாம் கிடைக்கிறது? அவரை நேசிக்கும் போதுதான் கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துவார். யோவான் பாருங்க, ஆண்டவருடைய மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தாராம். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க ஆண்டவர் மார்பிலே சாய்ந்து அவர் மேல நீங்க நேசமா இருந்தா, அல்லேலூயா, அவருடைய வல்லமையினால நிரம்பி தன்னை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. நீங்கள் 13ஆம் வசனம் வாசிங்க. அந்த 7 குத்து விளக்கின் மத்தியிலே இளையங்கி தரித்து மார்பக பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். இவர் இயேசுவோடு கூட இருந்தவர் தான், அந்த சாயலை பார்த்தவர். ஆனால் அந்த சாயல், அந்த ரூபம் தெரியுது, ஆனால் அதற்கு மேல வல்லமை நிறைந்தவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம சாதாரணவரை தான் பார்க்கிறோம், ஆனா அவர் அசாதாரணமான பெரிய காரியங்களை செய்கிறவர் என்று நம்ம பார்க்கிறது இல்லை. அல்லேலூயா. நீங்க நெருங்க நெருங்கிட்டீங்கன்னா பயபக்தி உங்களுக்குள்ள வந்துடும், நடுக்கம் வந்துடும். அல்லேலூயா. அல்லேலூயா. முதல்ல நம்ம என்ன பண்றோம்? அப்பா இயேசுப்பா சோத்திரம் சோத்திரம். ஆனா நெருங்க 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 அவர் வல்லமையை உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். மோசே பாருங்க, தூரத்துல இருந்து தான் பார்த்தாரு, எரிந்திருந்த அந்த செடி வேகாம இருக்கிறத பார்த்தாரு. ஆனா நெருங்கி போகும்போது தான் அந்த செடி, எரிந்து கொண்டிருக்கிற செடி நடுவிலே கர்த்தருடைய சத்தம் வெளிப்பட்டது. அல்லேலூயா. அப்போ அவருடைய பாதரட்சை என்ன பண்ண சத்தம் வருது? நீ நிற்கிற இடம் பரிசுத்தம் உள்ளது. உன் பாதரட்சை கழட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தம் உள்ளது. நீ ஆண்டவரை நெருங்க நெருங்க உனக்குள்ள இருக்கிற அசுத்தம், பாவம், அக்கிரமம் உன்னை விட்டு தானா வெளியே போகும். அல்லேலூயா. உனக்குள்ள இருக்கிற ஆளுமை, ஆளுகை உன்னை விட்டு வெளியே போகும். மோசே பார்க்கிறார் பாருங்க. அல்லேலூயா. இதை பார்த்தபடினால தான் மோசே சொல்றார், ஆண்டவரே நான் உங்களை பார்க்கணும் ஆண்டவரே, உங்களை பார்க்கணும் ஆண்டவரே. ஆனா சொல்ற, என்ன பார்த்து அந்த உலகத்துல இருந்ததே இல்லை. அல்லேலூயா. இவ்வளவு வல்லமை நிறைந்த தேவன் மோசே கேட்டுட்டான். அல்லேலூயா. அப்ப அவரை நேசிக்கிறவர்கள், அவரை தேடுகிறவர்கள் எதை கேட்டாலும் ஆண்டவர் செய்ய அவர் ரெடியா இருக்கிறார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் முடியுமா? அவரை நேசிக்கிறவர்கள், அவர் மேல அன்பு கூறுகிறவர்கள் எதை விரும்புகிறார்களோ அதை செய்ய அவர் ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க ஆண்டவரிடத்துல நீங்க அன்பு கூறுகிறீர்களா? அவர் யார் என்று நீ அறிகிறாயா? அவர் ஒவ்வொரு நாள் உன்னை தேடுகிறார், உன்னை விசாரிக்கிறார் என்று நீ என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அவர் எவ்வளவு வல்லமை நிறைந்த தேவன். அல்லேலூயா. அவரை பார்த்த யோவான் செத்தவனை போல கீழே விழுறாரு. அவருடைய அன்கண்டிஷனா விழுறாரு, மூச்சு பேச்சு இல்லாம விழுறாரு. ஏன்னா அவர் அபிஷேகம் பெற்றவர் தான், ஆனாலும் அந்த வல்லமை போதாது இருக்கிறது. அல்லேலூயா. அவர் ஆவிக்குள்ளாக்குறார், முழுவதுமாக அவர் சரீரத்தை ஆவிக்குள்ளாக்கி
அவர் மீண்டுமாக அவர் எழுந்து நிற்க வைக்கிறார். இன்னைக்கு நம்ம ஆவிக்குள்ளாக்கப்படுகிறோமா? எப்படி இருக்கிறோம்? உயிர் உள்ள தெய்வம் உங்களுக்குள்ள இருக்கிறதை நாம் உணர்கிறோமா? இங்க வாசிங்க, 18ஆம் வசனம் வாசிங்க. நான் மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன். இங்க அவர் சொல்றார், நான் மரித்தது உண்மைதான், நான் அடக்கம் பண்ணப்பட்டது உண்மைதான், என்ன கல்லறையில வைத்தது உண்மைதான். அல்லேலூயா. ஆனால் இதோ சதா காலங்களில் உயிரோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. நேற்று இருந்தவர்கள், பிரபலமாக இருந்தவர்கள் இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு இல்ல. நேற்று ஓடினவர்கள், உடைத்தவர்கள், அதிகாரத்துக்குள்ள இருந்தவர்கள், சத்தமாய் தொனித்தவர்கள் இன்னைக்கு இல்ல, கண்ணு மூடிட்டு இருக்குது. ஆனா ஆண்டவர் சொன்னார், நான் மரித்தது உண்மை, என் கண்ணை மூடினது உண்மை, ஆனா நான் உயிரோடு கூட இருக்கிறேன், நான் உயிரோடு கூட இருக்கிறேன். நீ ஏன் சோர்ந்து போயிருக்கிறாய்? ஏன் கலங்குற? என்னிடத்துல வருகிறவர்களை நான் புறம்பே தள்ளுவதில்லை, நான் உயிரோடு இருக்கிறேன். உன் காரியம் என்ன? உன் சூழ்நிலை என்ன? அல்லேலூயா. நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். எனக்கு சொல்லும் போது ஆச்சரியமா இருக்குது. நான் உயிரோடு கூட இருக்கிறேன். ஏன்னா இந்த உலகத்துல பிறந்த எல்லாரும் ஒரு நாள் மரித்து போக வேண்டும். அல்லேலூயா. மரணம் இல்லாத வீடு இல்லை. ஆனா இயேசு மாத்திரம் தான் மரணத்தை ஜெயித்தார். யோவான் கிட்ட சொல்றார், நான் உயிர் உள்ளவருமா இருக்கிறேன், நான் மரணத்தையும் பாதாளத்துக்குரிய திறவுகோலை வச்சிருக்கிறேன். உன் வீட்டுல இருக்கிற சாவிக்கு கள்ள சாவி வரும், ஆனா ஒருவனை என்கிட்ட இந்த சாவியை பறிக்கவே முடியாது. அல்லேலூயா. நான் மரணத்தை ஜெயித்தேன், பாதாளத்தை ஜெயித்தேன். அல்லேலூயா. அப்ப ஜெயம் எடுத்த இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கணும். அதான் அந்த வேதத்தை நீங்க நேசித்து படிச்சு பாருங்க. அல்லேலூயா. இதை அன்பு கூர்ந்து படிச்சு பாருங்க. இந்த வார்த்தை உங்களோடு பேசும். ஆண்டவர் சொல்றார், நான் உயிரோடு இருக்கிறேன், நீ ஏன் இல்லாதவங்களை குறிச்சு அழுதுன்னு இருக்கிற? அல்லேலூயா. இல்லாதவங்க குறிச்சு ஏன் புலம்பின்னு இருக்கிற? நான் உயிரோடு கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட வரேன். அல்லேலூயா. சில பேர் பாருங்க, என் வீட்டுல மறைச்சிட்டாங்க இருந்தேன்னு சொல்லிட்டு சில பேர் போட்டோ பார்த்து பேசினுப்பாங்க, கல்லறையை பார்த்து பேசினுப்பாங்க. கல்லறை போனாலும் இல்ல, போட்டோ பார்த்தாலும் இல்ல, உயிரோடு இருக்கிற இயேசு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உயிரோடு இருக்கிறவன் அன்பு கூர்ந்தீங்கன்னா ஆண்டவருடைய அன்பு உனக்குள்ள நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கும். அல்லேலூயா. எனக்கு ஒண்ணு தெரியும், தகப்பன் என்னை நேசித்தார், அன்பு கூர்ந்தார். ஆனா நான் ஒண்ணு சொன்னேன், போட்டோ இருக்குது, அதை மாட்டி வச்சிருந்தேன், எங்க அம்மா சொன்ன பார்த்துனே இருக்கிறார். அல்லேலூயா. அதை கட்டி வச்சோம். அந்த அன்பு உள்ள இருந்தா போதும், அந்த நன்றி உள்ள இருக்கணும். தகப்பன் செய்த நன்மைகளும் கணவன் செய்த நன்மைகளையும் நாம் மறக்காமல் இருந்தால் போதும். ஆனா சில பேர் அதை மாற்றி வைக்கும் போது அது என்ன ஆகுதுன்னா, சில பேர் அதோடு கூட தொடர்புடையவர்களாகிறாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தையாயும் கூட இருக்கிறார், உயிரோடு இருக்கிற தேவனும் கூட இருக்கிறார். அல்லேலூயா. முதல் காரியத்தை நாம் வாசிக்கலாம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். 24:32. அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு, முதல் காரியம், உயிரோடு இருக்கிறவர் மந்த இருதயத்தை கொழுந்து விட்டு எரிய செய்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ உயிரோடு இருக்கிறவர் மந்த இருதயத்தை என்ன பண்ண? கொழுந்து விட்டு எரிய செய்கிறார். அப்ப இங்கு பாருங்க, அவர் வழியில அவர்களை சந்தித்து வேத வாக்கியங்களை விளக்கி காட்டின போது அவர்கள் சொல்லுகிறார்கள், நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? அல்லேலூயா. அப்ப எரியலைன்னா முன்னாடி எப்படி இருந்தது? முன்னாடி எப்படி இருந்தது? எப்படி இருந்தது? சரியா எரியாம இருந்தது. அல்லேலூயா. வெளிச்சம் கொடுக்காம இருந்தது. கொழுந்து விட்டு எரியுதுன்னா, இப்ப கரண்ட்
கரண்ட் போறதுக்கு முன்னாடி என்ன ஆகும்? வோல்டேஜ் கம்மியா இருந்தா என்ன ஆகும்? லைட் எரியும். ஆனா நல்ல வெளிச்சம் கொடுக்காது. அல்லேலூயா. ஆனா அதுல ஆபத்து இருக்குது. அல்லேலூயா. சொல்லுவாங்க லோ வோல்டேஜ்ல என்ன போடக்கூடாது? டிவி ஆன் பண்ணக்கூடாது, ஃபேன் போடக்கூடாது. அப்ப என்னதுக்கு அந்த வெளிச்சம்? வெளிச்சம் என்ன பண்ணணும்? எல்லாம் பிரயோஜனமாகணும்ல. லைட் எரியணும், ஃபேன் ஓடணும், டிவி பார்க்கணும். அல்லேலூயா. ஆனா என்ன ஆகும்னா லோ வோல்டேஜ்ல எல்லாமே போயிடும். ஆனா கொழுந்து விட்டு எரிய செய்தா நீ தைரியமா போடு, எல்லாத்தையும் ஆன் பண்ணு, எந்த தீங்கு உனக்குள்ள வராது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இங்க பாருங்க, அவர்கள் ஆண்டவர் இந்த வேத வாக்கி இலக்கி விட்டு அவருடைய இருதயத்தை கொழுந்து விட்டு எரிய செய்தார். அல்லேலூயா. காரணம் அந்த இருதயம் எப்படி இருந்ததா? மந்தமா இருந்தது. வாசியுங்கள், நீங்கள் 25ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. யாருங்க இவங்க? யாருங்க இவங்க? சீசர்கள். அல்லேலூயா. இப்ப உயிரோடு இருந்த இயேசுவை என்ன பண்ண முடியல? விசுவாசிக்க முடியல. அல்லேலூயா. விசுவாசிக்கிறதுனால என்ன ஆச்சு? புத்தி போச்சு. புத்தி போனதுனால என்ன ஆச்சு? இருதயம் மந்தமா போயிடுச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. மந்தம் என்றால் சோம்பல், தாமதம். தாமதம். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை உனக்குள்ள இருந்தா தாமதமா நீ வருவியா? அல்லேலூயா. ஏசப்பா தானே அவர் நான் கோச்சுக்காக போறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. மந்தம் ஒரு முறை வந்தா பத்தல, ஒவ்வொரு முறையும் தாமதமாவே வருவாய்னா உன் இருதயத்தை நீங்க செக் பண்ணணும். என் இருதயம் எரியவே இல்லை. உன் இருதயம் கொழுந்து விட்டு எரிய செஞ்சா ஒரு முறை தாமதத்துக்கு நீ என்ன பண்ணுவ? ஐயோ ஆண்டவர் என்னோட பேசிட்டாரு, இனிமே நான் என்ன பண்ண மாட்டேன், தாமதமா வர மாட்டேன். அல்லேலூயா. சில பேர் சொல்றீங்க தாமதமா வந்தாலும் நான் வரமாட்டேயா. நீ தாமதமா ஏதோ ஒரு முறை வேண்டாம் வந்துருங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா உன்னை கொழுந்து விட்டு எரிய செய்ய பார்க்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அந்த மந்த இருதயம் என்ன உண்டாச்சு? அவர்கள் புத்தியில கூர்மையுள்ளவர்களாக மாறிச்சு. அல்லேலூயா. அவர்கள் இன்னும் வளராம இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு அவருடைய இருதயத்தை கொழுந்து விட்டு எரிய செய்கிறார். அல்லேலூயா. நீங்க வாசிங்கள் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அல்லேலூயா. 24 வசனம். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு, அல்லேலூயா, இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலை மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பா இருப்பான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை உனக்குள்ள இருந்தா நீங்க யாரா மாறிடுவீங்க? புத்தி உள்ளவர்களா மாறிடுவீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க என்ன செய்வீங்க? கண்மலை மேல் அஸ்திபாரம் போட்டவர்களா மாறிடுவீங்க. இப்ப உங்க அஸ்திபாரம் யார் மேல இருக்கணும்னா இயேசப்பா மேல இருக்கணும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை உனக்குள்ள இருந்தால் நீங்கள் என்னவா மாறீங்கன்னா கண்மலை மேல் போட்ட ஒரு அஸ்திபாரம் உள்ளவர்களாய் மாறுவீர்கள். 25ஆம் வசனம் வாசிங்க. பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றில் அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. அல்லேலூயா. அப்ப நம்ம அஸ்திபாரம் போடும்போது நம்ம வீடு எப்படியா இருக்குது? கண்மலையின் மேல் போட்டதா. நம்ம நினைக்கிறோம் பெருவெள்ளம், காற்று. இன்னைக்கு நீங்களும் ஒரு வீடு தான். அல்லேலூயா. அப்ப இதுல காற்று வரும், பெருவெள்ளம் வரும், ஆனா மோதும், நீங்க விழக்கூடாது. அல்லேலூயா. வேதம் சொல்லுது அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் கண்மலை மேல் போடப்பட்டது. அல்லேலூயா. நீங்க சத்துரு பெரிய ஒரு வெள்ளத்தை அனுப்பலாம், காற்று அனுப்பலாம். அல்லேலூயா. யோபு மேல என்னாச்சு? சடுதியான மரணம், சடுதியான இழப்பு, நஷ்டம் வந்தது. ஆனா அந்த வீட்டுல மோதியும் சேதம் வரல. அல்லேலூயா. ஏன்னா யோபு கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போட்டவரா இருந்தார்.
அல்லேலூயா. இன்னைக்கு முன்னாடி நமக்கு ஒரு அடையாளமாக ஒரு மாதிரியோடு இருக்கிறார் யோபு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏன் நம்முடைய வீடு அசைக்கப்படுகிறது, நம்முடைய அஸ்திபாரங்கள் ஏன் உறுதியா இல்லை? அல்லேலூயா. காரணம், கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே உறுதியா இல்லை. அல்லேலூயா. அந்த சீசனுக்குள்ள என்ன இல்லைன்னா, ஏன் மந்த இருதயமா இருந்தாங்க? அவங்க வேத வாக்கியங்களை என்ன பண்ணல, அறிய விரும்பல. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் இந்த பிரசங்கம் வருகிறது, வார்த்தை வருகிறது, வேதத்தை திறக்கிறீங்களா? திறந்து பார்க்கும்போது நீங்க வீட்லயும் போய் பார்க்க ஆரம்பிப்பீங்க. அல்லேலூயா. நீ இங்க சொல்ற வசனத்தை நீங்க பார்க்கலன்னா என்ன போயிடும்? பிசாசு என்ன பண்றோம்? உன் இருதயத்தில் இருக்கிற வசனத்தை எடுத்து போயிடுவான். அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? வார்த்தையினால நிரப்பப்பட வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் வாசிங்கள் 26 வசனம் வாசிங்க. அதே மத்தேயு 7:26. நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவான். அல்லேலூயா. அப்ப வார்த்தை இல்லை என்றால் உங்களுடைய யோசனைகள், உங்களுடைய காரியங்கள் என்ன ஆகுது? உங்கள் பணம் வீணா போகும். சில சொல்றீங்க, நான் எவ்வளவு சம்பாதிச்சேன், இதுல சீட்டு போட்டேன், இதுல பண்ண, அதுல பண்ண, எல்லாம் நஷ்டமாயிடுச்சு. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை உனக்குள்ள இருந்தா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? ஞானமா உனக்கு புத்தியாய் நடத்துவார். புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுவார். கொடுக்கிற அந்த வருமானத்துல நீ ஞானத்தோடு புத்தியோடு நீ நடப்பாயனா கர்த்தர் வீட்டை கட்டுவார், உன் பிள்ளைகளை கட்டுவார். ஏன் இவ்வளவு வருமானத்தை உன்னால கட்ட முடியவில்லை? நீ உன் ஞானத்தோடு உன் புத்தியோடு நீ வீட்டை கட்டுகிறபடினால உன் வீட்டில் என்ன பண்ண முடியல? அஸ்திபாரம் சரியா இல்லை. அல்லேலூயா. உன் அஸ்திபாரம் யார் மேல இருக்கணும்? ஆண்டவர் மேல இருக்கணும், ஏசப்பா மேல இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க அஸ்திபாரம் இல்லாதவர்களாய் நீ இருப்பீர்கள், உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க முடியாது. நீங்க ஜெபம் பண்ண, ஆண்டவரே உங்க வார்த்தை எனக்குள்ள இருக்கணும், உங்க வழி நடத்தல் எனக்குள்ள இருக்கணும், என் வருமானம் என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஞானத்தோடு செய்து இந்த மாதம் முழுவதும் நான் சரியாக எடுத்து வைக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் அப்படி புத்தி இல்லாம இருக்குன்னா மந்த இருதயம் ஆயிடும். மந்த இருதயம் என்ன பண்ணிடும்? என்ன பண்ணும்? இங்க போலாமா அங்க போலாமா? அவங்க என்ன பண்ணாங்க? எருசலேமை விட்டு எங்க போனாங்க? எம்மாவூருக்கு போனாங்க. ஏன்னா மந்த இருதயம். ஒருவேளை அங்க போனா அங்க இருப்பாரா? ஆண்டவர் சொல்றாரு எருசலேம்ல தான் இருக்கிற. அல்லேலூயா. அல்லேலூயா. வார்த்தை இல்லை என்றால் உனக்குள்ள உன் புத்தி செயல்படாது. உன்னுடைய ஆசீர்வாதத்தை நீ என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. உன்னுடைய இருதயம் அங்க இங்க அலைந்து தேடி கொண்டு இருக்கும். உன் இருதயம் என்ன பண்ணும்? கொழுந்து விட்டு எரியாது. அல்லேலூயா. வாசிங்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை. நம்முடைய வீடு எப்படி இருக்க வேண்டும்? பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரம்பிற்று. அல்லேலூயா. இங்கு பார்க்கிறோம், பெந்தெகோஸ்தே நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார். அந்த வீடு ஒருமனப்பட்டு இருந்தது. இன்னைக்கு அநேக வீட்டுக்குள்ள என்ன இல்லை? ஒரு மனம் இல்லை. ஒரு மனம் எங்கு உண்டோ அங்க விடுதலை உண்டு என்று சொல்லிருக்கு. அல்லேலூயா. ஆனால் இங்கு பாருங்க, அவர்கள் ஒரு மனம் இல்லை. இன்னைக்கு உன் வீடு கண்மலையின் மேல் போட்ட அஸ்திபாரம் உள்ள வீடா இருக்குமானா அங்க என்ன இருக்கும்? ஒரு மனம் இருக்கும். அந்த ஒரு மனம் தான் ஓரிடத்தில் அவர்கள் கூடினார்கள். அல்லேலூயா. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சடுதியாய் முழக்கம் உண்டாகி அந்த உட்கார்ந்த வீடை நிரப்பிற்று. ஏன் உன் வீடு நிரப்பப்படல? ஏன் உன் வீடு அபிஷேகம் நிறைந்த ஒரு வீடா மாறல? அல்லேலூயா. வீட்டுக்குள்ள ஒரு மனம் இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு சத்துரு குடும்பத்துக்குள்ள நுழைந்து பிரிவினை உண்டாக்குறான். அல்லேலூயா. மார்க்கு 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்கள். மார்க்கு 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ஒரு வீடு தனக்குத்தானே விரோதமாக பிரிந்திருந்தால்
அந்த வீடு நிலை நிற்க மாட்டாதே. அல்லேலூயா. ஒரு வீடு தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருந்தால் அந்த வீடு நிலை நிற்க மாட்டாதே. அல்லேலூயா. அப்ப பிரிக்கிற பிசாசு, நீங்க பிசாசுக்கு இடம் கொடுப்பீங்க, அந்த வீட்டுக்குள்ள ஒரு பிரிவினை உண்டாக்குறான், சமாதானத்தை கெடுக்கிறான். அல்லேலூயா. அப்ப அந்த வீட்டுக்குள்ள ஒரு மனம் உண்டாக வேண்டும். அல்லேலூயா. காரணம் என்ன? அல்லேலூயா. அந்த குடும்பத்துல ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். இங்க அப்போஸ்தலர் பார்க்குங்க, அவர்கள் ஆண்டவருக்கு பயந்து வேண்டுதல ஜெபத்துல தரித்திருந்தார்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள், கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற்றலுக்கு காத்திருந்தார்கள். அதனால அங்க ஒருமனப்பட்டார்கள், ஓரிடத்தில் வந்தார்கள். பலத்த காற்று அந்த வீட்டுக்குள்ள உண்டாகி அக்கினிமயமான நாவுகள் பிரிந்திருக்கிறதை கண்டார்கள். அல்லேலூயா. ஏன் வீட்டில் தரித்திருக்கவில்லை? அல்லேலூயா. இன்னைக்கு குடும்பங்களுக்கு ஆவிக்குரிய குடும்பத்துக்கு விரோதமாக தேவ பயம் இல்ல. சபைக்கு கடமைக்கு போகிறோம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இல்ல. நீ பயப்படுவானால், நடுங்குவாயானால், கர்த்தருக்கு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்பானால் அந்த பிரிவினை ஆவியை குடும்பத்தை விட்டு விலக்குவான். அல்லேலூயா. ஒரு கணவன் என்ன செய்ய வேண்டும், மனைவி என்ன செய்ய வேண்டும்? 1 தீமோத்தேயு 3:4 வாசியுங்கள். 1 தீமோத்தேயு 3:4. தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல் ஒழுக்கம் உள்ளவர்களாகவும் கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. எப்படி இருக்கணுமா? தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுவனுமாய் இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த தேவனுக்கு பயத்தோடு நடத்தணும். குடும்பத்தின் காரியத்தை கவனிக்கணும். பிள்ளைகள் சரி போகாம இருக்கிறத பார்க்கணும். அல்லேலூயா. நீ நடத்துவாயனால் உன் பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாப்பார். அல்லேலூயா. நோவா தன் குடும்பத்தை நடத்தி நல்லொழுக்கத்தில் தன் பிள்ளைகளை வளர்த்தபடினால் அந்த பேழையில அந்த பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்தார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட காலம்! ஜனங்கள் குடித்து வெறித்து இஷ்டம் போல் வாழ்ந்திருந்த காலத்துல தன் குடும்பத்தை விசாரிச்சாரு, தன் பிள்ளைகளை நல்ல வழியில நடத்தினாரு. அந்த பிள்ளைகள் நோவாவுக்கு கீழ்ப்படிந்தாங்க. அல்லேலூயா. அவ்வளவு பெரிய திரளான கூட்டத்தில் ஒரு பெரிய அழிவு. ஆனா வேதம் சொல்லுது அவன் குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. அல்லேலூயா. நீ குடும்பத்தை நாம் நடத்தணும். அல்லேலூயா. குடும்பத்துக்காக ஜெபிக்கணும். குடும்பத்தை ஒரு மனதை பிரிக்கும்படி சத்துரு போராடி கொண்டு இருக்கிறான். ஆனால் நாம் விசுவாசத்தை பெற்றிருக்கிறோம், ரட்சிப்பை பெற்று இருக்கிறோம். நம் பிள்ளைகளிடத்தில் எப்படி பேச வேண்டும்? நம் மனைவிக்காய் ஜெபிக்கணும், கணவனுக்காய் ஜெபிக்கணும், பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கணும். இன்னைக்கு சத்தியத்தை பெற்ற குடும்பங்களுக்கு விரோதமாய் சத்துரு தீவிரமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். பிள்ளைகளை வழிவிலக செய்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. நம் பிள்ளைகளுக்காக அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் குடும்பங்களுக்குள்ளே ஒரு பாதுகாப்பை தர வேண்டும். அல்லேலூயா. வேதம் சொல்றது, நோவா ஆதியாகமம் 6:9 தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே அவன் நீதிமானும் உத்தமனும் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். எப்படிப்பட்ட காலத்துல? பாவம் தெரியாத காலத்துல, மழை தெரியாத காலத்துல, டெக்னாலஜி தெரியாத காலத்துல தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். இன்னைக்கு எல்லாம் பெருகி இருக்கிறது. உலகமே கரங்கள்ல இருக்கிறது. இங்க இருந்து போனை ஆன் பண்ணி வீட்டுல இருக்கிற அமெரிக்கால இருந்து சென்னையில இருக்கிற வீட்டை கண்ட்ரோல் பண்ணி இருக்கிறோம் போன்ல. அல்லேலூயா. இன்னைக்கு கையில இருக்கிற சிப்பை பார்த்து இப்படி கையை அசைச்சா போதும், ஃபேன் ஆஃப் ஆகணும். இப்படி பண்ண ஃபேன் ஆஃப் ஆகும். வீட்டுல இருக்கிற உங்க ஒவ்வொரு அசையில நம்ம போடுற சிப்பு இப்படி பண்ணீங்கனாலே உங்க கையில ஒவ்வொன்றும் எல்லாமே ஆபரேட் ஆகும். ஆனா இப்படிப்பட்ட காலத்துல நம்ம எப்படி தேவனோடு கூட இருக்க வேண்டும்? நோவா தேவனோடு சஞ்சரித்திருந்தார். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், நீ தேவ சமூகத்துல காத்திருப்பாயினால் கர்த்தர் உன் பிள்ளைகள் நடக்க வேண்டிய வழியில நடத்துவார். உன் குடும்பத்தை நடத்துவார். உன் வருமானத்தை நடத்துவார்.
என்ன சொன்னாலும் அங்க கேட்கப்படல, நான் கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. நிச்சயமாக கர்த்தர் யுத்தம் செய்வார். அல்லேலூயா. யுத்தம் கர்த்தருடையது. இன்னைக்கு நான் ஊழியக்காரனா நிக்கிறேன், நான் கர்த்தர் யுத்தம் செஞ்சார். அல்லேலூயா. அவர்கிட்ட இருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது. உங்க பிள்ளைகளை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. அப்பொழுது அந்த இடத்துல கர்த்தர் ஒரு பலத்த பெரிய காற்றை உண்டாக்கி அந்த வீட்டை நிரப்பி அபிஷேகத்தினால் நிறைந்திருந்தது. அந்த வீடு வாசிங்கள். அப்போஸ்தலர் 2:46 வாசிங்க. இந்த குறிப்பை முடிக்கலாம். அப்போஸ்தலர் 2:46. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. கவனிங்கள், ஒருமனப்பட்டவர்களாய் அந்த வீட்டுக்குள்ள என்னாச்சு? தினந்தோறும் தேவாலயத்துக்கு வராங்களாம். தினந்தோறும் தேவாலயத்துக்கு வராங்க. அல்லேலூயா. அங்க கபடம் இல்லாத இருதயத்தோட மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. அல்லேலூயா. அந்த ஒருமனம் பார்த்தீங்கன்னா அவங்க ஆலயத்துல வர வைத்தது. அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய இருதயங்களை, உயிரோடு இருக்கிற ஆண்டவர் இன்னைக்கு மந்த இருதயங்களை கொழுந்து விட்டு எரிய செய்வார். அல்லேலூயா. நம்முடைய இருதயம் எரிய ஆரம்பிச்சுச்சுன்னா போதும், உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அக்கினி உங்க பிள்ளைக்குள்ள, உங்க வீட்டுக்குள்ள எரிய ஆரம்பிச்சுச்சுன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர் ஆலயத்துக்கு கொண்டு வர வச்சிருவார். நீங்க யுத்தம் பண்ண வேண்டாம், கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. நீங்க யுத்தம் பண்ணுங்க, உங்க பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணுங்க, குடும்பத்துக்காக யுத்தம் பண்ணுங்க. நீங்க முழங்கால் படிட்டீங்கன்னா உங்க பிள்ளைகள் முழங்கால் படிடுவார்கள். அல்லேலூயா. நீ கர்த்தர் தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இரண்டாவது காரியத்தை, உயிரோடு இருக்கிறவர் செத்த நிலையில ஸ்திரப்படுத்துவார். வெளிப்படுத்தல் 3:1 வாசிங்க. வெளிப்படுத்தல் 3:1. சர்ச்சை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருக்கும் செத்தவனாய் இருக்கிறாய். இங்கு சர்தை சபைக்கு சொல்றார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனா இருக்கிற. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ உயிரோடு இருக்கிற சொல்ற, ஆனா உனக்குள்ள உயிர் இல்லைன்ற. அல்லேலூயா. இது மாதிரி சொன்னா என்ன கோபம் வரும்? யாருன்னா பார்த்து பாடி வருதுன்னு சொன்னா என்ன ஆகும்? டே, எனக்கு பாடி, எனக்கு ஒரு பேர் இல்லை. அல்லேலூயா. போனன்னு சொன்னா என்ன ஆகும்? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, சர்தை சபைக்கு சொல்றாரு, நீ என்னவா இருக்கிற? உயிரோடு இருக்கிறேன்னு நினைக்கிற, ஆனா செத்தவனா இருக்கிற. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, யோவானுக்கு சொல்லுகிறார், உயிர் உள்ளவன் என்று இருந்தும் செத்தவனா இருக்கிற, உனக்குள்ள உயிர் இல்லை. அல்லேலூயா. வெளிய அலங்காரமா இருக்கிற, உன்னை பார்த்த உடனே மற்றவர்களுக்கு நீ ஆசீர்வாதமா இருக்கிறது போல தெரியுது, ஆனா உனக்குள்ள ஏதோ ஒரு காரியத்துல நீ போராடி கொண்டு இருக்கிற. உன்னால ஜெயம் எடுக்க முடியல, உன்னால வெற்றியா வாழ முடியல, உன்னை மனவிட்டு யாரிடத்துல சொல்ல முடியல, ஏதோ ஒரு பலவீனம், நீ போராடி கொண்டு இருக்கிறாய். அல்லேலூயா. இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உனக்கு உயிர் உள்ளவன் என்று நீ நடமாடி கொண்டு இருக்கிற, ஆனா நீ செத்து இருக்கிறாய். அல்லேலூயா. இரண்டாவது வசனம் வாசிங்க. நீ விழித்துக் கொண்டு சாகரத்துக்கு ஏதுவா இருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்து, உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவையாக நான் காணவில்லை. நிறைஞ்ச பாத்திரமனா பார்க்கலப்பா, குறைவு இருக்கிறது. அல்லேலூயா. விழித்துக் கொண்டு ஸ்திரப்படு. நீ நல்ல பூரணமா இருக்குன்னு நினைக்காத, நீ பரலோகத்துக்கு வரணும்னா பூரணமாக்கப்படணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, இதுதான் சத்தியம். ஏதோ உன்னை மொழிவி சொல்லி உன்னை விட்டுறதில்ல. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, உன்னை சாக கிடக்கிற, உன்னை உயிரடைய கூடாதபடிக்கு, நீ ஆண்டவருக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமா இருக்க கூடாதபடிக்கு உனக்குள்ள செத்த கிரியை உள்ள இருக்கிறது. அல்லேலூயா. இன்னும் மனமாறாம கடின இருதயம் இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு உன் இருதயத்தை ஒப்பு கொடு. அல்லேலூயா. ஆண்டவரிடத்துல நம்ம இருதயத்தை ஒப்பு கொடுப்போம். வாசிங்கள் மத்தேயு 23:27 வாசிங்கள். மத்தேயு 23:27.
மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்கள் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். அல்லேலூயா. இங்க ஆண்டவர் வேத பரிசேயரை பார்த்து சொல்றாரு, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையே. இப்ப வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைன்னா என்ன? மேலே வெள்ளை அடிச்சிருக்கும். பொதுவா நம்ம சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் எல்லாம் என்ன சொல்லுவோம், இப்பெல்லாம் என்ன பண்றோம், வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கலையான்றோம். முன்னாடி என்ன சொல்லுவோம், வெள்ளை அடிக்கலையா. ஏன்னா அப்பெல்லாம் அது அந்த அளவுக்கு கலர் எல்லாம் பார்க்க முடியாது. அல்லேலூயா. இருக்குது எல்லார் கையில என்ன இருக்கும், வெள்ளை. அல்லேலூயா. மேல தொட்டாலே என்ன பண்ணும், ஓட்டிக்கும். அல்லேலூயா. வெள்ளை அடிக்கலையா, வீடு இவ்வளோ பாழஞ்சுக்குது, வெள்ளை அடிக்கலையான்னு. இப்போ என்ன சொல்றாங்க, வெள்ளை அடிக்கல, கலர் அடிக்கலையா, பெயிண்ட் அடிக்கலையான்றாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா இங்க ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பா இருக்கிறீர்கள், புறம்பே அலங்காரமா இருக்கிறது, உள்ளேயோ உள்ள என்ன இருக்குது, நாத்து அடிக்குது. வெளியே என்ன நாத்தம், செட்டு வாசனை அடிக்குது. அல்லேலூயா. பா, நான் செட்டு போட்டு இருக்கிறாருப்பா. அல்லேலூயா. எங்க வாங்குனீங்க செட்டு? வெளியே நல்ல வாசனையா இருக்குது, உள்ள என்ன சொல்லுது. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப கல்ற திருநாள் எப்போ வரும்னு தெரியல. எப்போ வருது கல்ற திருநாள்? ஆமா, பாருங்க, ஒரே கல்லறையெல்லாம் ஜோடிக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. எல்லாம் மார்பிளும் டைல்ஸும் போட்டு ஒரே சிறு செட்டு. அல்லேலூயா. அங்க ஜெபிக்கிறதுக்குன்னு ஊழியக்காரர் வேற வருவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அங்க அன்னைக்கு பார்த்து பறவைங்களுக்கு தீபாவளியும் கிறிஸ்துமஸா இருக்குமா. அல்லேலூயா. அதுங்க வந்து சாப்பிட்டு போனான்னு சொல்லுவாங்க, என்னவா சாப்பிடுறாரு, வீட்டுல கூட இப்படி சாப்பிட மாட்டாரு, எங்க அம்மா எவ்வளவு சாப்பிடுது பாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. யார் வந்து சாப்பிடுறது, ஒரே காக்கா தாங்க. ஒரே அங்க பாத்தீங்கன்னா பலகாரம். இதுல வர சொல்றது, நான் போனேன்னா வந்தோன்னு வச்சேன் பாரு, எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டாரு, நான் கொஞ்சமா தான் எடுத்துன்னு போனேன். அல்லேலூயா. 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 புறம்பே இருக்கிற அலங்காரத்தை பார்த்து, அல்லேலூயா, உங்க வாழ்க்கையில நீங்கள் உண்மையான இந்த ஜீவியத்தை நாம் விட்டுடக்கூடாது. ஆண்டவர் உள்ள என்ன பண்ற, சீவு இருக்குதுமா, காயம் இருக்குது, அடிக்காயத்துல சுகமாக்கணும். நீ வெளியே புண்ணு இருக்கிறது நினைச்சிருக்காத, ஆவிக்குரிய காரியத்தை சொல்லுகிறேன். உன் அடிக்காயத்துல ஒரு மாற்றம் இல்ல, விடுதலை இல்ல. அல்லேலூயா. நீ சுகமாக்கப்பட வேண்டும், நீ சுத்த பொன்னாக மாறணும். இன்னும் எவ்வளவு நாள் இந்த பாவத்தை விட்டு ஓயாம இருக்கிற, உனக்கு விடுதலையாக்கும் மனது இல்லையா, என்னோட நெருங்கி வரணும்னு உனக்கு விருப்பம் இல்லையா, என் அப்பாட்டு கூப்பிடணும், என் ஆவியினால் நீ நிரப்ப கூடாதா? இன்னைக்கு ஆண்டவருடைய ஆவியானவர் உன்னை நிரப்புதல் தான். நீ ஆண்டவருடன் நெருங்கி இருக்கிறாய், நீ ஜெபம் பண்ணுகிறாய், ஆனால் உன்னால் அபிஷேகத்துக்குள்ள வர முடியல, நீ நிரப்பப்பட்ட பாத்திரமா மாற முடியலன்னா உனக்குள்ள செத்த கிரியைகள் இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே என் உள்ளான காரியத்துல எனக்கு ஒரு விடுதலை தாரோ, நம்முடைய ஆவினால் நிரப்பப்படணும் ஆண்டவரே. அல்லேலூயா. வெளியே அலங்காரமா இருக்கிறது, ஆனா உள்ளேயோ அலங்கோலமா இருக்கிறது. ஆண்டவர் உன் அலங்கோலத்தோடு விட்டுருக்கிறவர் அல்ல, உன் அலங்கோலத்தை அலங்காரமா மாத்த போறாரு. அல்லேலூயா. நீ வெளியே மத்தவனுக்கு திருப்தியா இருக்காத, பரலோகத்தின் தேவனுக்கு நீ திருப்தியா மாறணும். அல்லேலூயா. அப்ப நீ உள்ள எப்படியா மாறணும், அலங்காரமா மாறணும். அல்லேலூயா. அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் உண்டு இருந்தான், பிரயோஜனம் இல்லாதவன் இருந்தான். ஆனா அவனுக்கு ஒண்ணு ஆசை, ஆண்டவரை ஆராதிக்கணும், ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா உண்மையான மனம் திரும்புதல் அவனுக்கு வந்தது. அல்லேலூயா. ஆண்டவர் அவனை சந்தித்தார். அலங்கோலமாய் இருந்த அவனை கர்த்தர் அலங்காரமாய் மாற்றி விட்டார். அலங்கோலமாய் வாசலில் இருந்தவன் அவன் அலங்காரப்பட்டு ஆலயத்துக்குள்ள வந்தான். நீ ஆலயத்துக்குள்ள இருக்கிற நீ, உனக்குள்ள அலங்கோலம் இருக்கிறதா? நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே நான் ஒரு அலங்காரமா மாறினேன், ஆண்டவரே
மனுஷனை பிரியப்படுத்துறது கண்ணிய வருவிக்கும். நீ ஆண்டவரை பிரியப்படுத்தினா உன்னை அலங்காரமான மாளிகையா மாத்துவாரு. அல்லேலூயா. யார் செத்தவர்கள்? யார் செத்தவர்கள்? 1 தீமோத்தேயு 5:6 வாசிப்போம். சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள். அல்லேலூயா. யார் செத்தவர்? சுகபோகமாக. அல்லேலூயா. சுகபோகமாக தன் இஷ்டம் போல கர்த்தர் உன்னை எச்சரிக்கும் போது நீ எச்சரிப்பை விட்டு தாண்டி போறவர், அதுதான் சுகபோகம். ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் உனக்குள்ள இல்லவ. உன்னை எச்சரிக்கிறார், உன்னை தடுக்கிறார், உன்னை சீர்படுத்துகிறார், உன்னை சுத்திகரிக்கிறார், உன்னோடு பேசிக் கொண்டு இருக்கிறார். அதெல்லாம் தட்டி கழிச்சிட்டு நீ போறவர், அதான் சுகபோகம். சுகபோகமாய் வாழுகிறவர்கள் உயிரோடு செத்தவர்கள். நீங்க ஆண்டவர் செத்த பிணம் போஸ்ட்மார்ட்டம் அங்க இருக்குது. பிணம் அறையில இருந்துச்சுன்னா எல்லாம் ஒவ்வொரு செல்ஃப்ல இருக்குது. நான் பார்த்தேன் ஒரு பிண, நாங்க ஒரு பாடியை பார்க்கும்போது போனாங்க, கிட்ட கூட நெருங்க முடியல, அவ்வளோ ஸ்மெல். அங்க பார்க்கிறேன் ஒவ்வொரு செல்ஃப்லயும் மரித்தவர்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. மரித்தவர்கள் அடக்கிறதுக்கு யாரும் தேவையில்லைங்க, உயிரோடு இருக்கிறவங்க அடக்கிறதுக்கு தான் ஆட்கள் தேவை. அல்லேலூயா. அல்லேலூயா. மரித்தவர்கள் 1 மாதம் 6 மாதம் அதே செல்ஃப்ல தான் இருக்கிறான், அவனாக்கு ஒண்ணே இல்லை. அல்லேலூயா. நீங்க ஆண்டவர் சொல்றாரு, அல்லேலூயா, நீ உயிரோடு கூட இருந்து நீ உயிர் இல்லாமல் இருக்கிறாயே, யாரை சந்தோஷப்படுத்த இருக்கிறாய்? நீ உண்மையாய் மனம் திரும்பாயினால் நீ உண்மையாக உன்னை அலங்காரமான மாளிகையாய் நான் மாற்றுவேன். அல்லேலூயா. இந்த சுகபோகம் என்பது இன்பத்தை அனுபவிக்கிறதா இருக்கிறது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகுள்ளதும் நலமான சகலவித தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான விருட்சத்தை உண்டாக்கினார். இதே நீங்கள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பாருங்க. 6:3 ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும். அல்லேலூயா. இங்க ஆண்டவர் வெச்ச பழம் எப்படி இருக்குது? பார்வைக்கு அழகு. ஆனா அவ என்னைக்கு அந்த பழத்தை சாப்பிட்ட பிறகு அது எப்படியா மாறிச்சு? இன்பமா மாறிச்சு. இன்பம் என்ன பண்ணிடும்? இன்பம் என்ன பண்ணும்? துன்பமா மாறிடும். அல்லேலூயா. அழகுமா இருந்தது, நலமா இருந்தது, ஆரோக்கியமா இருந்தது. ஆண்டவரோடு அந்த உலாவிக் கொண்டிருந்தார்கள், பிரசன்னத்துல இருந்தாங்க. கர்த்தர் அவர்கள் ஆனர் பண்ணி வச்சிருந்தார், கனம் பண்ணி வச்சிருந்தாரு. எப்போ பிசாசுக்கு அவர்கள் இடம் கொடுத்தார்களோ இன்பத்துக்குள்ள போனார்கள். அவர்கள் என்ன பண்ணாங்க? தங்கள் வஸ்திரங்களை அங்க என்ன பண்றாங்க? மூடும்படியாக, தங்கள் நிர்வாணத்தை மூடும்படியாக ஒளிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆரோக்கியம் வேணுங்க. ஆரோக்கியம், அழகு, பரிசுத்தம் உன்னை தேவனுடைய சமூகத்துல நிற்க வைக்கும். இன்பம் உன்னை தூரப்படுத்தும், உன்னை ஒளிய வைக்கும். அங்க கூப்பிடுறாரு, ஆதாமேன்னு கூப்பிடுறாரு, பக்கத்துல தான் இருக்கிறான். காரணம் என்ன? நிர்வாணம், பாவம். அல்லேலூயா. பரிசுத்தம் ஆண்டவரோட நிக்க வச்சது, பாவம் ஆண்டவரை விட்டு பிரிக்க வச்சது. அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, நீதிமொழிகள் 29:15 சொல்லுது, பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும், தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ வெட்கத்தை உண்டு பண்ணும். இன்னைக்கு கடிந்து கொள்ளுதல் உனக்கு கஷ்டமா இருக்குதா? கஷ்டமா இருக்குதா? உனக்கு ஞானத்தை கொடுக்கும், உன்னை பரலோகத்துக்கு கொண்டு சேரும். உன் இஷ்டத்துக்கு விடப்பட்டாயனால் ஒரு நாள் உன்னை வெட்கத்துக்கு உண்டு பண்ணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ வெட்கப்பட்டு இருக்க கூடாது, உன் முகம் பிரகாசித்துக் கொண்டு இருக்க வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். வாசிங்கள் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 13. இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் எண்ணி கரைகளும் லட்சங்களுமாய் இருந்து உங்களோட விருந்துண்ணுகையில் தங்கள் வஞ்சனைகளை உல்லாசமாய் வாழ்கிறார்கள். ஒரு நாள் பாஸ்டர், ஒரு நாள் சொல்ற, அந்த ஒரு நாள் தான் உன்னை பல நாள் என்ன பண்ணிடும்? ஆண்டவர் விட்டு உன்னை தூரமாக்கிடும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஒரு நாள் பார்க்காத,
இன்னைக்கே உன் இருதயத்தை கொடுத்துடு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு நாள் இன்னைக்கு மாத்திரம் நான் இதற்கு இடம் கொடுத்துறேன். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில கரைகளும் உல்லாசமாக்கி உன் வாழ்க்கையில இருக்கிற மதிப்பையும் சந்தோஷத்தை இழக்க செய்யும். இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், அல்லேலூயா, ஒரு நாளை பார்க்காத, உனக்காக நித்திய நாளாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நோவாவின் காலத்தில் ஜலம் பிரேரத்துக்கு முன்பாக ஆமென், பேழைக்கு ஜனங்கள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் வேதம் சொல்ற ஜனங்கள் புசித்து குடித்து பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் இருந்தார்கள். அல்லேலூயா. அவர்கள் உணராதிருந்தார்கள். அல்லேலூயா, உணராதிருந்தார்கள். இன்னைக்கு நோவாவின் காலத்தில் நடக்கிறது போல தேசத்தில் நடக்கிறது. வெள்ளப்பெருக்கு பெருக்கெடுத்து ஓடுகிறது. நியூஸ்ல பாருங்க எவ்வளவு மரணம். உத்தரப்பிரதேசத்துல நெருக்கடி, ஜனங்கள் நெருக்கிறதுனால 150 பேர் மரித்து போயிருக்கிறார்கள். நோவாவின் காலத்தில் நடந்தது போல இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் வெளிப்படுத்துற 3:20, இதோ வாசற்படி நின்று தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள்ளே பிரவேசிப்பேன். அல்லேலூயா. என்னோடு கூட போஜனம் பண்ணுவாய் என்று சொல்லுகிறார். அன்றைக்கு நோவாவின் காலத்துல ஆண்டவர் அந்த வெள்ளப்பெருக்கு வரும்போது ஜனங்கள் அவன் கதவை தட்டினார்கள். ஆண்டவர் அந்த கதவை அடைச்சிட்டாரு. இன்னைக்கு ஆண்டவர் கதவை திறந்து வச்சிருக்கிறாரு. நீ கதவை அடைத்து வைப்பாயினால் ஒரு நாள் நீ கதவை தட்டும் போது ஆண்டவரால் திறக்கப்படவே முடியாது. அல்லேலூயா. மூன்றாவது காரியத்தை நாம் பார்க்கலாம். 28:20. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். இங்கே உயிரோடு இருக்கிற இயேசு கடைசியாக சீசனுக்கு கொண்டு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஒரு கட்டளை இடுகிறேன், அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்றார். அல்லேலூயா. நான் உன்னை திக்கற்றவளாய் விட மாட்டேன். அல்லேலூயா. தேற்றரவாளன் உங்களிடத்தில் வருவார் என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் இங்க ஊழியத்தை செய்யும்படி, உயிரோடு இருக்கிறவர் ஊழியத்தை செய்யும்படி கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்க இந்த நாட்கள்ல ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார்னு சொல்றீங்க, ஏன் உங்களால ஊழியத்தை சபையோடு இணைந்து செய்ய முடியவில்லை? இன்னைக்கு சபையில ஒரு வாசலை திறந்து இருக்கிறாரு, ஏன் அந்த நாட்களை பிரயோஜனப்படுத்த மாட்டீங்க? ஆண்டவர் கூட இருக்கிறாரு என்று சொல்றாரு. அல்லேலூயா. நீங்கள் ஊழியத்தை செய்யுங்க. ஆண்டவர் கட்டளையாய் சொல்றார், இந்த முடிவு நாட்டு நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ ஊழியத்தை செய், நான் உனக்கு அதிகாரத்தை கொடுக்கிறேன். அல்லேலூயா. இந்த நாட்களை உங்க நாட்களை வீணாக்காதீர்கள். நீங்கள் ஆண்டவருக்காக வாஞ்சையோடு செய்து பாருங்கள். இந்த நாட்கள் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறதை மற்றவர்கள் காண்பார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர், இன்னைக்கு நான் உனக்கு உயிரை கொடுத்திருக்கிறேன், ஜீவனை கொடுத்திருக்கிறேன், ஆனா உன் வீட்டுக்காகவே உன் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறாயே, உன் பிள்ளைகளுக்காக பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறாயே, என் நாமத்தை சொல்லுறதுக்கு உனக்கு நேரம் இல்லையா? அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லி கொண்டு இருக்கிறார், நான் உன் கூட வரேன், எனக்கு பேச தெரியாது நீ சொல்ற, நான் உன் வாயோடு இருந்து உனக்கு நான் பேசுகிறேன். அல்லேலூயா. பேச தெரியாத சீஷர்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். அல்லேலூயா. இங்கு அவர்களை என்ன பண்ணாரு? உபதேசம் பண்ணுங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. எப்படி நாம் உபதேசம் பண்ண வேண்டும்? 1 தீமோத்தேயு 4:16 வாசிங்க. 1 தீமோத்தேயு 4:16. உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாய் இரு, இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தையும் கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்ளுவாய். இங்கு பாருங்க, உபதேசத்தை. அப்போ இந்த ஊழியத்துல நம்ம எப்படி இருக்க கூடாது? உபதேசத்தை அறிக்கிறவங்க மாத்திரம் அல்ல. அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாராலும் ஊழியம் செய்ய முடியும், ஆனா அந்த உபதேசத்துல பவுல் என்ன ஆலோசனை சொல்றாரு தெரியுமா? உன்னை குறித்தும் உன் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய ஊழியத்தை ஏதோ வழக்கத்தின்படி செய்யறது இல்ல. நான் என் வாழ்க்கையில எதை கடைபிடிக்கிறேனோ அதை நான் என்ன பண்ணணும்? சாட்சியா சொல்லணும். அல்லேலூயா. அல்லேலூயா. சில பேர் யூடியூப்ல பார்க்கிறேன், அவன் குடிக்காதவே இருக்க மாட்டான்,
சில பழக்கத்துக்கு இல்லாதவனா இருக்கிறான். ஆனா அவங்க சொல்றதுக்கு என்ன பண்றது? நான் இந்த பழக்கத்துல இருந்தேன், இதுக்கு அடிமையா இருந்தேன். மற்றவளை ஆதாயம் பண்ணும்படி நீ தவறா என்ன பண்ணாத, உபதேசிக்காத. உனக்கு ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறாரு? எதை கற்றுக்கொண்டிருக்கிறாய், எதை நீ பெற்றுக்கொண்டிருக்கிற, அதை என்ன பண்ணு, உபதேசி. அல்லேலூயா. இங்கு பவுல் சொல்றார், உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. அப்ப பேசுகிற நீ என்ன பண்ணணும்? மற்றவர்களை ஆண்டவர்களை வழி நடத்துற நீ என்ன பண்ணணும்? இந்த ஊழியத்துக்காக நீ ஆயத்தப்பட்டு ஜெபிக்கணும். ஆண்டவரே, இன்னும் நான் ஊழியத்துல என்ன பண்ணணும்? ஞானத்தோட புத்தியோடு பேசணும், சாட்சியா நிற்கணும். ஆண்டவரே, ஊழியத்தை செய்யற நீ உன் வாழ்க்கையில சாட்சி இல்லாம ஊழியம் செய்யக்கூடாது. சாட்சியோடு பயபக்தியோடு. அல்லேலூயா. உலகம் முழுவதும் நீ ஆயத்தப்படுத்துற நீ உன் இருதயத்தை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? அல்லேலூயா. இவைகளை நீ நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயினால் உன்னையும் உன் உபதேசத்தையும் கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய். அல்லேலூயா. இங்க பவுல் ஆலோசனை சொல்லுகிறார், நீ உபதேசத்துல ஜாக்கிரதையா இரு. நீ சொல்லும் பொழுது உண்மையாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லு. நீ பரிசுத்தத்தோட கை கொண்டதை சொல்லு. இங்க வாசிங்க, 12ஆம் வசனம் வாசிங்க. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. அல்லேலூயா. ஊழியத்தை செய்கிற நீ எப்படி இருக்கணுமா? மாதிரியா. உன்னை குறித்து என்ன சொல்லக்கூடாது? என்னப்பா பேசுறது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணு. அல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஊழியத்தில். அல்லேலூயா. உன் வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசியிலும் மாதிரியா இரு. அல்லேலூயா. மனுஷனுக்கு மாதிரியா இருக்காத, ஆண்டவருக்கு உண்மையா இரு. அல்லேலூயா. சாட்சியா இரு. உன்னை பார்க்கிறவங்க சொல்லணும், அவங்க இவ்வளவு நாள் ஊழியத்துல இருக்கிறாங்க, எல்லாவற்றிலும் சாட்சியா இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஏன்னா ரட்சிப்பு கர்த்தருடையது. நீங்க அவங்கள ஆதாயம் பண்ண சொல்லி உன் வாழ்க்கையில நீ எச்சரிப்பு இல்லாமல் இருப்பாயன்னா உன் ரட்சிப்பு வீணாய் போயிருக்கும். அல்லேலூயா. அதுக்கு இவ்வளவு கடினமா இருக்குது சொல்லி ஊழியம் செய்யாம இருக்காம இருக்க கூடாது. ஆண்டவரே, நான் ஊழியத்துல நான் எச்சரிக்கை உள்ளவனா இருக்கணும், நிலைத்திருக்கணும் இருக்கணும். அல்லேலூயா. நான் மாதிரியா இருக்கணும். ஆண்டவரே, ஊழியத்துல தொடங்குனீங்களா கடைசி வரைக்கும் ஓடி வரணும், பாதியில விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. கலப்பையின் மேல் கையை வச்சு என்ன பண்ணக்கூடாது? வரணும், போராட்டம் வரும், சோறு வரும், ஆனா ஊழியத்தை நீ நிறைவேற்ற வேண்டும். ஆண்டவர்களுக்கு நம்பி கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றணும், சபையில கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றணும். சபை போதகர் உனக்கு சொல்லுகிற காரியத்துல உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதா, அதை பயன்படுத்திக்கோ. எனக்கு வாய்ப்பே இல்லாம இருக்கிறாங்க, ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க, ஆனா ஒரு வாசலை கர்த்தர் உங்களுக்கு திறந்து இருக்கிறார். நீ ஊழியத்தை செய்வாய்னா, நீ சத்தியத்தின்படி செய்வாய்னா கர்த்தர் எல்லா காரியங்களும் உங்களோட கூட இருப்பார். எந்த பலவீனமோ எந்த மரணமோ உன்னை அணுகுவதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. உன் கூடாரத்தை கர்த்தர் அக்கினி மதிலா இருந்து பாதுகாப்பார். அல்லேலூயா. ஏன் எனக்கு உன்னால நடக்க முடியல? பலவீனம், சோர்வு. சொல்லு, பொருத்தனை பண்ணு. ஆண்டவரே, இந்த மாசம் கர்த்தர் சித்தமானா 17ஆம் தேதி ஊழியத்துக்கு போறோம். அல்லேலூயா. கிராம ஊழியத்துக்கு போறோம். அல்லேலூயா. அன்னைக்கு எல்லாரும் என்ன பண்ணுங்க, வந்துருங்க. நானும் ஜெபம் பண்றேன், இன்னும் ஆயத்தப்படல. இந்த கிராம ஊழியம் நம்ம போலாம். டாக்ஸ் ஊழியத்துக்கு வாங்க. நாட்களை வீணாக்காதீர்கள். நம்ம யாவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, முந்தினவரும் பிந்தினவரும் நான் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு கூட இருக்கிறேன். உயிரோடு இருக்கிற ஆண்டவர் உங்கள் இருதயத்தை குளிர்ந்து விட்டு எரிய செய்வார். உயிரோடு இருக்கிற ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிற செத்து இருக்கிற கிரியைகளை கர்த்தர் அதை ஸ்திரப்படுத்துவார். உயிரோடு இருக்கிற ஆண்டவர் ஊழியத்தை செய்யும்படி உங்களோடு கூட இருப்பார். உயிரோடு இருக்கிறபடினால் நீங்கள் எதை குறித்தும் கலங்க தேவையில்லை, எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை. உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் சதா காலமும்
மரணம் அறிந்து உங்களை நடத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. தைரியமாய் சொல்லுங்கள், நான் ஆராதிக்கிற தேவன் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் கல்லறையில் இல்லை, அவர் ஏதோ தூரத்தில் இல்லை, என்னோடு கூட இருக்கிறார். உங்களோடு கூட இருக்கிற அவர் உங்களை உயிரடை செய்வாராக. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சபையின் ஆராதனை ஆரம்பம் முடிவு வரைக்கும் எங்களோடு கூட இருந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் உயிரோடு இருக்கிறேன் என்று எங்களுக்கு ஆண்டவரே வாக்குறுத்தி இருக்கிறீரப்பா. உயிரோடு இருக்கிற ஆண்டவர் இந்த பத்ம தீவுல ஆண்டவரே தன்னை வெளிப்படுத்தினீர். நீ காண்கிறது 7 சபைகளுக்கு அனுப்பு என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே உயிரோடு இருக்கிறவரை நாங்கள் காண்கிறோம், உணர்கிறோம். ஆண்டவரே, உமக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமா எங்களை மாற்றுவீரா. உடைய நாமத்தை எங்களுக்குள்ள இருந்து நீ மகிமைப்படுவீரா. சபையாரையும் குடும்பத்தினரையும் ஆண்டவரே இந்த யூடியூபின் வாயிலாக பார்க்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீரா. தொடர்ந்து வழிநடத்த பாதுகாத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக.